என்ன சார் எதிர்பார்க்கிறாங்க? நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா அந்த கடையில வாடிக்கையாளர்கள் நல்லபடி வாடிக்கையாளருடைய மனசு திருப்தி அடையும்படியா கவுண்டருக்கு பிள்ளைங்க அட்டன் பண்றாங்களா? இப்ப பல கடைகளுக்கு போறோம், எடுத்து காட்ட மாட்டேன்றாங்க. அவங்க எடுத்து காட்டுறதுக்கே சிரமமா இருக்கு. அதனால போமா. நம்ம கடையில பிள்ளைங்க ஒரு பீஸ் கேட்டா 4 பீஸ் எடுத்து காட்டுறாங்க. சர்வீஸ் நல்லா இருக்கு சார். பண்றது அதே மாதிரி குவாலிட்டி நல்லா ஒரு வார்த்தை நான் சொல்றேன் மனசார வர்ற வாடிக்கையாளரை நம்ம கஸ்டமரா பாக்குறது இல்லை சார், நம்ம ஃபேமிலியா பாக்குறோம். அக்கான அடி வைத்து கூப்பிடுறோம் உங்களை. அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வரணும் சார். அந்த உணர்வுகள் அந்த ஒரு பிடித்தம் இருந்தா மட்டும்தான் வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நம்ம கடை நைஸ் ஃபேஷன் நம்ம போறது மட்டும் இல்லாம நம்ம சொந்த பந்தங்களை இங்க அனுப்புவது. என்ன சொன்னீங்க? 10 வருஷமா எடுத்துட்டு இருக்கோம். இங்கதான் 10 வருஷமா வேற கிடையாது. குழந்தைங்க எல்லாருக்குமே நாங்க இங்கதான் இவங்க பார்த்து எங்க ரிலேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சொல்லிடுறாங்க. அது கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. வியாபாரம் பொருள் நல்லா கொடுத்துட்டீங்கப்பா. இல்ல பொண்ணு அக்கா சொன்னாங்க பாருங்க, இந்த பிரிண்ட பத்தி நான் சொன்னேன். இல்ல சார் நம்ம கிட்ட வாங்கின குவாலிட்டியை பொறுத்தவரையும் என்னக்கா சொன்னீங்க? கண்டிப்பா ஆமா, போகாது துணிய எதுவுமே ஆகாது. நாங்களா எடுத்து வச்சாதான் உண்டே தவிர எதுவுமே எடுத்து உரமா வச்சிடலாம். கலரும் எதுவும் ஃபேட் ஆகாது. ரொம்ப நல்லா இருக்கும். என் குழந்தைங்க போட்டுக்கிறதுக்கும் அந்த வெயில் காலத்திலயும் எதுக்குமே குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுதான் அந்த பேர பெட்டி கூடாது. அதான் எனக்கு கூட பிடிக்காது. அதனாலதான் நம்ம ஒரே விலைங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்து மெயின்டைன் பண்றோம். குவாலிட்டி சார் நீங்க சொன்ன மாதிரி இதுக்காக நம்ம அந்த குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்காக வெளியே நீங்க சொன்ன கடை இனிமே